இன்று தேவனுடைய வசனங்களை பற்றி சில சத்தியங்களை அறியப் போகிறோம், ஆராயப் போகிறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே எபிரேய நிறுவக்காரன் சில சத்தியங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். வாசியங்கள் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் 2 வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பூர்வ காலங்களிலே ஆண்டவர் பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றினார் என்று கூறியிருக்கிறார். நாம் அறிவோம், ஆதாமை ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி ஏதேனிலே ஒரு தோட்டத்திலே கொண்டு போய் வைத்து அவர்களோடு தேவன் பேசியிருக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றெல்லாம் அவர்களோடு பேசியிருக்கிறார். ஆதாமோடும் ஆண்டவர், நீ சகல விருட்சத்தின் கனியை சாப்பிடலாம், தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற நன்மை தீமை பகுத்தறிய கூடிய விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடும் நாளிலேயே சாகவே சாவாய் என்று கூறியிருக்கிறார். ஆதாம் பாவம் செய்த பின்பும் கூட ஆண்டவராகிய தேவன், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனை பார்த்து கேட்டிருக்கிறார். இப்படி ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான நேரத்திலே ஏதேனில் உலாவுவார் என்று எழுதியிருக்கிறது. ஆகையினால் ஆதி பிதாவாக ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். அதற்கு பின்பு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லியிருக்கிறபடியினால் ஏனோக்கோடையும் கர்த்தர் பேசியிருக்கிறார். அதற்கு பின்பு நோவாவோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த உலகத்தை நான் மழையினால் அழிக்கப் போகிறேன், வெள்ளத்தால் அழிக்கப் போகிறேன், நீ ஒரு பேழையை உண்டாக்கு, சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகள், அசுத்தமான பறவைகள், ஊரும் பிராணிகள், அவைகளுக்கு தேவையான ஆகாரம், ஊரும் பிராணிகள், எல்லா மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றையும் நீ அந்த ஜோடி ஜோடாய் பேழைக்குள்ளே சேர்த்து வைப்பது மட்டுமல்ல, அவைகளுக்கு தேவையான ஆகாரத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இப்படி நோவாவோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். பின்பு ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், ஈசாக்கோடும் தேவன் பேசினார், யாக்கோவோடும் தேவன் பேசினார். ஆனால் நியாயப்பிரமாண காலம் வரும்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சீனாய் மலை அடிவாரத்துக்கு வர சொல்லி வானத்திலிருந்து கர்த்தர் பேசினதாய் கூறப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் யாத்திராகமம் 20 அதிகாரம் 22 வசனம். யாத்திராகமம் 20:22. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். வானத்திலிருந்து கர்த்தர் பேசினார் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன் அப்படி பேசினார் என்றால், இந்த உலகத்திலே நீங்கள் எந்த விக்கிரகங்களையும் சிலைகளையும் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி தன்னை ஒரு அதரிசனமான தேவன் என்று காண்பிக்கும்படியாய் வானத்திலிருந்து பேசினார். ஆனால் அப்பொழுது தேவன் பேசும் பொழுது அங்கே மின்னல் உண்டாயிற்று, இடிமுழக்கம் உண்டாயிற்று, எக்கால சத்தம் உண்டாயிற்று, அக்கினி உண்டாயிற்று. உடனே ஜனங்கள் அந்த காட்சியை கண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு பயந்தார்கள். மோசையிடம் சொன்னார்கள், மோசே நீர் எங்களோடு பேசும், தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நாங்கள் பயந்து நடுங்குகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் தொடர்ந்து பேசினார். 20 அதிகாரம் நாம் வாசிக்கும் போது 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், நியாயப்பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஜனங்களோடு தொடர்ந்து பேசினார். அதற்கு பின்பு தேவன் ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கின பின்பு மோசையோடு கேருபீன்கள் மத்தியிலிருந்து பேசுவதாக எண்ணாகமம் 7 அதிகாரம் 89 வசனத்திலே வாசிக்கிறோம். எண்ணாகம் 7:89
கேருபீன்கள் மத்தியிலிருந்து மோசையோடு கர்த்தர் பேசியதாய் எழுதியிருக்கிறது. வாசியுங்கள். மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்துண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். கிருபாசனத்தின் மேல் கேருபீன்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் பேசுவார். ஆகையினால் மோசே ஆசரிப்பு கூடாரம் செய்த பின்பு கேருபீன்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் பேசுவதை கேட்டுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு சொல்லுவது வழக்கம். அதற்கு பின்பு காலாகாலங்களில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தீர்க்கதரிசி மூலமாய் பேசியிருக்கிறார். எபிரேய நிருபத்தில் வாசித்தோமே, தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். துவக்க காலத்தில் தேவன் ஜனங்களிடத்தில் நேரடியாய் பேசின பின்பு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசியிருக்கிறார். சவுல் ஒரு ராஜாவாக இருந்தான். ஆனாலும் அவன் செய்த கீழ்ப்படியாமையை ஆண்டவர் சாமுவேலின் மூலம் பேசினார். அவனுடைய கீழ்ப்படியாமையை சாமுவேலின் மூலமாய் சுட்டி காட்டினார். அதற்கு பின்பு தாவீது ராஜாவாக இருந்த காலத்திலே பத்சோபாளோடு பாவம் செய்தானே, அதை ஆண்டவர் நாத்தான் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னார். தாவீது இன்னொரு தவறு செய்தான். சாத்தான் தாவீதை ஜனங்களை எண்ணும்படியாக ஏவினான். தாவீது கீழ்ப்படிந்து அந்த அசுத்த வல்லமைக்கு ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை எண்ணினார். இந்த தவறை ஆண்டவர் காத்தின் மூலம் எச்சரித்தார். காத் என்னும் தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னான். 3 விதமான நியாய தீர்ப்புகளை சொன்னான். 1, 7 வருஷம் பஞ்சம் வேண்டுமா, இல்லை 3 மாதம் சத்துருக்களினால் ஏற்படும் பட்டயம் வேண்டுமா, இல்லை 3 நாள் கொள்ளை நோய் வேண்டுமா. அப்பொழுது தாவீது, நான் மனுஷருடைய கையிலே விழாமல் கர்த்தருடைய கையிலே விழுந்து விடுகிறேன் என்று சொல்லி 3 நாள் அவன் கொள்ளை நோய் வருவதற்கு சம்மதித்தான். பயங்கரமான கொள்ளை நோய் வந்து ஏறக்குறைய 70,000 பேர் இறந்து போய்விட்டார்கள். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த நியாய தீர்ப்பை நிறுத்தி வைத்தார். ஆகையினால் கர்த்தர் காலாகாலங்களிலே தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும் கூட ஜனங்களை எச்சரித்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு ஆகாப் ராஜா அரசாண்ட காலத்திலே எலியாவின் மூலம் எச்சரித்தார். ஆகாபின் பின்மாற்றம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருமனம், இவைகளையெல்லாம் எலியா தீர்க்கதரிசி எச்சரித்தார். பிறகு யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்களுக்கு அவ்வப்போது எச்சரிப்பு கொடுக்கும்படி கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். யூதா ஜனங்கள் சிறைவாசத்துக்கு போகும் முன்னே ஏசாயா, எரேமியா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா போன்ற தீர்க்கதரிசிகள் அந்த யூத ஜனங்களுக்கு எப்படி எப்படி நியாய தீர்ப்பு வரப்போகிறது, என்னென்ன சிறையிருப்பு வரப்போகிறது, கர்த்தர் என்னென்ன நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார் என்பதை திட்டவட்டமாய் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். அந்த யூதா ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது எசேக்கியேல் மூலம், தானியேலின் மூலம் கர்த்தர் அவர்களுக்கு பல சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். பிறகு அந்த அதே யூத ஜனங்கள் சிறையிருப்புக்கு பின்பு ஆகாய், சகரியா, மல்கியா என்ற தீர்க்கதரிசிகள் மூலமாய் எச்சரிப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலே போகும் முன்னே ஆண்டவர் ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா போன்ற தீர்க்கதரிசிகளின் மூலமாய் எச்சரிப்பு கொடுத்தார். இப்படி காலாகாலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு, குடிமக்களுக்கு என்னென்ன சம்பவிக்க போகிறது என்பதையெல்லாம் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். இப்படி தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றினதான அந்த தேவன் பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நேரடியாய் ஜனங்களோடு பேச ஆரம்பித்தார். தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னே
இயேசுநாதர் இந்த உலகத்தில் 33 வருடம் ஜீவித்து தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை அவிதமாகவே கூறினார். இந்த இயேசுநாதர் சொல்லும் பொழுது சொல்கிறார், என் சுயமாய் நான் ஒன்றும் பேசவில்லை, பிதாவிடத்தில் நான் எதை கேட்கிறேனோ, எதை காண்கிறேனோ அதை நான் சொல்லுகிறேன் என்று கூறினார். எதையும் அவர் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. நியாயப்பிரமாண காலத்திலே அந்த சீனாய் மலையிலே ஜனங்களுக்கு ஏற்பட்ட பயம் இயேசுநாதர் இந்த உலகத்திலே பிரசங்கம் பண்ணும் பொழுது ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால், சீனாய் மலையில் தேவன் வெளிப்படும் பொழுது மின்னல், இடிமுழக்கம், எக்கால சத்தம், அக்கினியெல்லாம் வந்து இறங்கியது. அந்த சத்தங்கள்லாம் கேட்டது, அந்த காட்சியை ஜனங்கள் கண்டார்கள். ஆனால் இயேசுநாதர் இந்த உலகத்திலே வந்து ஜீவித்த நாட்களிலே அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது மின்னலோ இடிமுழக்கமோ வரவே இல்லை, அக்னி வந்து இறங்கவே இல்லை, எக்கால சத்தம் கேட்கப்படவே இல்லை. ஆகையினால் ஜனங்கள் பயமில்லாமல் இயேசுவிடத்தில் நெருங்கி வந்து இயேசு சொன்ன சத்தியத்தை கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தோடு கடந்து போகும் முன்னே தன்னுடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டு சென்றார். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் அப்போஸ்தலரை நோக்கி, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கூறினார். ஆகையினால் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் தேவனுடைய சத்தியத்தை, உபதேசத்தை, வசனத்தை அவர் வெளியரங்கமாக்கிக் கொண்டே இருக்கிறார். வாசியுங்கள் 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆகையினால் இயேசுநாதர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது சீசர்களிடத்தில் இந்த முக்கியமான ஊழியத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே 5 விதமான ஊழியர்களை நியமித்திருக்கிறார் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆகையினால் இந்த நாட்களிலே 5 விதமான ஊழியர்கள் மூலம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. சபைக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி, சத்தியத்தை அறிவிக்கும்படி மெய்ப்பர்களை வைத்திருக்கிறார். சபையாருக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் வெளிஜனங்களுக்கும் சத்தியத்தை அறிவிக்கும்படி அப்போஸ்தலரை ஏற்படுத்தி இருக்கிறார், போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறார், சுவிசேஷகரை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையினால் இந்த 5 விதமான ஊழியர்கள் மூலமாய் ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இது கிருபையின் காலத்திலே இவ்விதமாய் முழு உலகத்திலும் இந்த சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறபடியினால், இந்த உபதேசத்தை, சத்தியத்தை நாம் இலவசமாய் பெறுகிறபடியினால் இதை இலவசமாய் அறிவிக்க வேண்டும். இனிமேல் இந்த கிருபையின் காலத்துக்கு பிறகு வசனம் எவ்விதமாய் அறிவிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே என்ன சொல்லி இருக்கிறது என்றால், உபத்திரவ காலத்திலே வசனம் யார் மூலமாய் அறிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறது. வாசியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய விக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். இவ்விதமாய் தூதர்கள் மூலமாய்
அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே, உபத்திரவ காலத்திலே தேவனுடைய தூது சத்தியம் வெளிப்படுத்தப்படும் என்பதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்திலே நாம் கர்த்தருடைய வசனத்தை எப்போதும் படிக்கலாம், எப்போதும் கேட்கலாம், எப்போதும் தியானம் பண்ணலாம். அதற்குரிய எல்லா வழிவாசலும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் இரவும் போலும் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, வானொலியின் மூலமாய், தொலைக்காட்சிகளின் மூலமாய், துண்டுப்பிரதிகள் மூலமாக தேவனுடைய சத்தியம் வசனம் முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய பத்திரிகைகளின் மூலமாக, மாதாந்திரிகளின் மூலமாக ஆண்டவருடைய சத்தியம் முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அவ்விதமாய் அறிவிக்கப்பட முடியாது. ஏனென்றால் அவனுடைய ஆளுகையின் காலத்திலே இந்த உலகம் இருக்கிறபடியினால் அவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு பல தடைகளை உண்டாக்குவான். இதை குறித்து ஆமோஸ் என்ன சொல்லுகிறார்? ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே இந்த உபத்திரவ காலத்தை பற்றி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். வாசியுங்கள். ஆமோஸ் 8, 11, 12. ஒரு பெரிய பஞ்சகாலத்தை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகிறதாம். அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் ஏற்படுகிற தாகவும் அல்ல. தேவனுடைய வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. இது இனிமேல் வரப்போகிறதான உபத்திரவ காலத்தை பற்றி தான் ஆமோஸ் தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த உபத்திரவ காலத்திலே இந்த உலகத்திலே மனிதன் வெளியரங்கமாய் வசனம் சொல்ல முடியாத நிலை ஏற்படும். ஆகையினால் ஆண்டவர் நினைச்சுகிறார், தூதர்களை அனுப்பி வசனத்தை அறிவிக்க வைப்பார். அவர்கள் எப்போது தோன்றுவார்கள், எங்கே தோன்றுவார்கள், எந்நாளில் தோன்றுவார்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த கிருபையின் காலத்திலே சுவிசேஷ கூட்டங்களிலே சத்தியத்தை அறிவிக்கிறதை பற்றி நாம் கேள்விப்படும் பொழுது எந்த இடம், எந்த நேரம், எந்த நாள் என்று சொல்லி தெளிவாய் நமக்கு தெரிகிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் கிருபையின் காலத்திலே இலவசமாய் கிருபையாய் அறிவிக்கப்படுகிறது. உபத்திரவ காலத்திலே கர்த்தருடைய வசனம் கேட்பதற்கு மிகுந்த ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுமா. அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சியில் என்ன நடக்கும் என்பதை நாம் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஏசாயா 2, 3 வாசிக்கும் பொழுது வேதம் எங்கிருந்து புறப்படும், கர்த்தருடைய வசனம் எங்கிருந்து வெளிப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் 1000 வருஷ அரசாட்சியிலே. ஏனென்றால் எருசலேம் தலைநகராக இருக்கும். ஆண்டவராய் இயேசு ராஜாதி ராஜாவாய் எருசலேமிலிருந்து முழு உலகத்தை ஆளுகை செய்வார். அப்பொழுது இந்த எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும், சீயோனிலிருந்து கர்த்தருடைய வேதம் வெளிப்படும். இனிமேல் ஏசாயா 11:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை பற்றி அறிவினால் இந்த பூமி நிறைந்திருக்கும் என்று கூறியிருக்கிறது. வாசியுங்கள். என் பரிசுத்த பர்வதமங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். அன்று இயேசுநாதர் இந்த முழு உலகத்தை ஆளுகை செய்வதனால் வானொலியானாலும் தொலைக்காட்சியானாலும் எல்லாம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே காணப்படும். ஆகையினால வானொலியின் மூலமாய், தொலைக்காட்சியின் மூலமாய், துண்டு பிரசங்கள் மூலமாய், வேத புத்தகத்தின் மூலமாக ஆண்டவருடைய செய்தி
முழு உலகத்திலும் எப்போதும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இவ்விதமாய் பூமி கர்த்தரை பற்றிய அறிவினால் நிரம்பி இருக்கும். இன்றைக்கு அநேக சினிமா சாலைகளை கட்டி அதிலே உலகத்துக்குரிய கட்டுக்கதைகள் அதிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றன, ஜனங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் சினிமா சாலை இருக்கும், ஆனால் சினிமா ஓடாது. அங்கே ஆண்டவரை பற்றி தான் அறிவு போதிக்கப்படும், பரலோகத்தை பற்றி தான் அறிவு புகட்டப்படும், கர்த்தரை பற்றிய சத்தியம் அங்கே சொல்லி தரப்படும், கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடிய பாட்டுகள் அங்கே பாடப்படும், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடிய ஒரு இடமாய் அது அமையும். ஆகையினால் 1000 வருஷ அரசாட்சியிலும் கூட கர்த்தரை வசனம் முழுமையாய் முழு பூமியை நிரப்பக்கூடிய அளவுக்கு சத்தியம் சொல்லப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பு நித்தியம் வருமே, நித்தியத்தில் நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். அங்கே தொடர்ந்து கர்த்தரை பற்றிய அறிவிலே நாம் வளருவதற்கு உதவியாக இருக்கும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அனுபவத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். பூரண அறிவடையும்படிக்கு நாம் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அறிவிலே நாம் பூரணப்பட வேண்டியது அவசியம் என்பதை அதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். வாசியுங்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு போய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பூரண அறிவடையும்படி புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆகையினால் பரிசுத்தாய் பெறும்பொழுதுதான் புதிய மனிதனை தரித்திருக்க கொள்கிறோம். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறபடியினால் புதிய மனிதனை தரித்துக் கொள்வது நாம் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது, அதாவது பரிசுத்தாவியை பெறும்போது. ஆனால் புதிய மனுஷனை தரித்தாலும் போதாது, நாம் பூரண அறிவடைய வேண்டுவான். புதிய மனிதனை தரித்துக் கொள்வதே பூரண அறிவடையும்படி. ஆகையினால் பரிசுத்தாய் பெற்ற பிறகு நாம் பூரண அறிவுக்கு கடந்து போவோம். அறிவிலே நாம் பூரணப்பட வேண்டும். ஆகையினால் இந்த வேலை கர்த்தர் பரிசுத்தாய் பெற்றதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே தொடங்கி இந்த உலகத்திலும் அறிவிலே நாம் வளர்ச்சி அடைகிறோம். 1000 வருஷ அரசாட்சியிலும் கர்த்தரைய பற்றிய அறிவிலே வளர்ச்சி அடைவோம். நித்தியத்திலும் கூட கர்த்தரை பற்றிய அறிவு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் நித்தியத்திலும் கூட கர்த்தருடைய சத்தியங்கள் நமக்கு சொல்லித் தரப்படும். இனிமேல் இந்த வசனத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த சத்தியம் வசனம் எப்படிப்பட்டது என்று ஒவ்வொரு சுவிசேஷங்களிலும் நிருபங்களிலும் நாம் அதை படிக்கிறோம். இந்த வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள் என்று லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தராய் இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வசனங்கள் ஜனங்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 4:22 வாசியுங்கள். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவருடைய வாயிலிருந்து வந்த கிருபையுள்ள வார்த்தைகள் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த கிருபையுள்ள வசனம் எதற்காக? அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நாம் அறிய வேண்டுமானால் நமக்கு கிருபையுள்ள வசனம் தேவை. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அந்த கிருபையுள்ள வசனம் நமக்கு இருந்தால் அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்லலாம். வாசியுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கிருபையுள்ள வசனம் நமக்கு இருக்குமானால் அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்லலாம். ரட்சிக்கப்படாதவனுக்கு அதற்கேற்ற உத்தரவு சொல்ல, ரட்சிக்கப்பட்டவனுக்கு அதற்கேற்ற உத்தரவு சொல்ல, பரிசுத்தாய் பெற்றவனுக்கு அதற்கேற்ற உத்தரவு சொல்ல, தேவனுடைய ஊழியர்களுக்கு அதற்கேற்ற உத்தரவு சொல்ல கர்த்தர் நமக்கு அந்த வசனங்களை தருகிறார். கிருபையுள்ள வசனம் இருந்தால்
அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல நம்மால் முடிகிறது. ஆகையினால் நாம் அந்த கிருபையுள்ள வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்மிடத்திலிருந்து கிருபையுள்ள வசனங்கள் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து கிருபையுள்ள வசனத்தை வெளிப்படுத்தினார். ஆகையினால் அவருடைய கிருபையுள்ள வசனங்களை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். இரண்டாவது, இந்த வசனம் வல்லமையுள்ள வசனம் என்று சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 1:3 வாசித்து பாருங்கள். இந்த வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். வல்லமையுள்ள வசனம், கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது என்று சொல்லியிருக்கு. உண்மைதான். மனிதனை ரட்சிப்புக்கு வழிநடத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது. மனிதனுக்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமை, இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதை 100க்கு அதிபதி விளங்கினபடினா தான் அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவன் வார்த்தைக்கு, இயேசுவின் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்று அவனுக்கு எப்படி தெரிந்தது என்றால், தான் ஒரு 100க்கு அதிபதியானபடியினால் தன்னுடைய வார்த்தைக்கு 100 பேர் கீழ்ப்படுகிறார்கள். தன்னுடைய வேலைக்காரர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அவன் ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். அப்பொழுது அவன் விளங்கி கொண்டான், அதிபதியாகிய எனக்கே 100 பேர் கீழ்ப்படுவார்களானால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை விளங்கி கொண்டான். ஆகையினால் அந்த இயேசுவின் வார்த்தைக்கு என் வேலைக்காரனுடைய வியாதியை சுகமாக்கும் வல்லமை உண்டு என்று விசுவாசித்தான். ஆகையினால் தேவனுடைய வார்த்தை குணமளிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு மரித்தோர் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அற்புதங்களை நடப்பிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆகையினால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வல்லமுள்ள வார்த்தையை தேவன் சொல்லும் பொழுது அண்டசராசரங்களே உண்டாக்கப்பட்டன. வானம் உண்டாக கடவுள் என்று சொன்ன உடனே வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுள் என்று சொன்ன பூமி உண்டாயிற்று. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உண்டாக கடவுள் என்று சொன்ன உடனே உண்டாயிற்று. பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் உண்டாக கடவுள் என்று சொன்ன உடனே உண்டாயிற்று. புல்பூண்டுகள், தாவர வர்க்கங்கள் உண்டாக கடவுள் என்று சொன்ன உடனே உண்டாயிற்று. ஆகையினால் சிருஷ்டிக்கும் வல்லமை அவருடைய வசனத்துக்கு உண்டு. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று நாம் விசுவாசிப்போமானால் அந்த வார்த்தையினால் நமக்குள்ள அநேக வல்லமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். நமக்குள்ளே ஏதாவது பகுதிகள் சிருஷ்டிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது எனக்குள்ளே இந்த இல்லாத காரியம் உருவாக்கப்படும் என்று நாம் அவரிடத்தில் விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்தை அனுப்பி நமக்குள்ளே இல்லாத பகுதிகளை உருவாக்குவார். என்னுடைய வியாதி குணமாகும்படி நீர் சொல்லும் என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நீ சுகமடைவாயாக, குணமடைவாயாக என்று சொன்னால் போதும், உடனே சுகம் கிடைக்கும். ஆகையினால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வல்லமுள்ள வசனத்தால் உண்டாக்குறது மட்டுமல்ல, சகலத்தை தன்னுடைய வல்லமுள்ள வசனத்தால் தாங்குகிறார். சகலத்தை தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தால் அவர் தாங்குகிறார். ஆகையினால்தான் அவரால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியிலிருந்து தொடர்ந்து வல்லமைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தண்ணீருக்கு வல்லமை, நெருப்புக்கு வல்லமை, சூரியனுக்கு வல்லமை, பூமிக்கு வல்லமை, இவை எல்லாவற்றுக்கும் சக்தி இருக்கிறது. பூமிக்கு இருக்கிற சக்தி புவியீர்ப்பு சக்தி. சூரியனுக்கு இருக்கிற சக்தியிலே கொஞ்சம் சக்தியை உபயோகித்துத்தான் இப்பொழுது தெருவிளக்கு போடுகிறார்கள், வாகனங்களை ஓட்ட வைக்கிறார்கள், அடுப்புகளை எரிய வைக்கிறார்கள். இன்னும் முழுமையான சக்தி அவர்கள் இன்னும் உபயோகிக்க பழகவில்லை மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் சூரியனுக்கு அதிகமான சக்தியை கொடுத்திருக்கிறார், பூமிக்கு சக்தியை கொடுத்திருக்கிறார், காற்று, தண்ணீர் இவைகள் எல்லாவற்றுக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார்.
ஆகையினால் வல்லமையுள்ள வசனத்தால் அவைகளை உண்டாக்கினது மட்டுமல்ல, தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தால் எல்லாவற்றையும் அவர் தாங்குகிறார். சூரியனை தாங்குகிறார், சந்திரனை தாங்குகிறார், நட்சத்திரங்களை தாங்குகிறார், பூமியை தாங்குகிறார், எல்லாவற்றையும் தாங்குகிறார். அவருடைய வசனம் தாங்குகிறது. ஆகையினால் நம்மையும் கர்த்தருடைய வசனம் தாங்கும் என்ற விசுவாசம் நமக்கு உண்டாக வேண்டும். இனிமேல் அவருடைய வசனம் அதிகாரமுள்ள வசனம் என்பதை லூக்கா 4 அதிகாரம் 32 வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவின் வசனங்கள் அதிகாரமுள்ள வசனமாயிருந்தது. காரணம் என்ன? எதை ஜீவித்தாரோ அதை சொன்னார், எதை சொன்னாரோ அதை ஜீவித்தார். ஆகையினால் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் அதிகாரமுள்ள வார்த்தையாயிருந்தது. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, அதை செய்து காட்டினார். சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, நேசித்து காட்டினார். உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்வருடைய தவறுகளை மன்னியுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களை மன்னித்தார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க சொன்னவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்படி எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை சொன்னார். ஆகையினால் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் அதிகாரமுள்ள வார்த்தையா இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த அதிகாரமுள்ள வார்த்தையை வைத்து காற்றையும் கடலையும் அமர்த்தினார். கடலே இறையாதே, காற்றே அமர்ந்து போ. உடனே அவைகள் கீழ்ப்பட்டன. அந்த அதிகாரமுள்ள வார்த்தையை வைத்து பிசாசுகளை துரத்தினார். பதினெட்டு வருடம் கூனியாயிருந்த அந்த சிறியை பார்த்து சொன்னார், பலவீனப்படுத்துகிற ஆவியே இவளை விட்டு புறப்பட்டு போ. அந்த அதிகாரமுள்ள வார்த்தைக்கு அந்த பிசாசு கீழ்ப்படிந்தது. லேகியோன் பிடித்த பிசாசுக்குள்ள இருந்த பிசாசுகளை இவனை விட்டு வெளியேறு என்று சொன்ன உடனே அவைகள் வெளியேறி பன்றிகளுக்குள்ளே பிரவேசித்து கடலிலே போய் அந்த பன்றிகள் மாண்டன. ஆகையினால் இயேசுவின் வார்த்தைக்கு அதிகாரம் இருந்தது. இனிமேல் இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசியுங்கள். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த புட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ள வசனம் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்துக்கு ஜீவன் இருப்பதனால் அந்த வசனம் நமக்கும் ஜீவனை தருகிறது. ஆகையான தான் இயேசுநாதர் சொன்னார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5 அதிகாரத்திலே விதமாய் சொல்லி இருக்கிறார். யோவான் 5 அதிகாரத்திலே என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் 5 அதிகாரம் 24 வசனத்திலே சொல்லி இருக்கிறார். வாசியுங்கள். ஏனெனில் 5:20 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையினால் இயேசுவின் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அவர் சொன்னார், என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. இதை பிற்காலத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனத்திலே அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தால் வெளியரங்கமாக்கினார். ஆகையினால் தேவனுடைய வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்கள். அது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. பேதுரு கூட இதை பற்றி சொல்லுகிறார், இந்த வித்து அழியாததும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியதுமான ஜீவனுள்ள வித்து என்று சொல்லுகிறார். அந்த வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள்.
அப்போ அந்த ஜீவனோட வித்து நமக்குள்ளே விதைக்கப்படும் பொழுது அந்த ஜீவனுள்ள வித்தினால் நமக்குள்ள ஒரு பிறப்பு உண்டாகிறது. அந்த பிறப்பு தான் மறுபடியும் பிறப்பு. மறுபடியும் பிறக்க அனுபவத்தை அதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது ஜீவன் உள்ளது மட்டுமல்ல, உருவ குத்துகிறது. ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களை ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துதல். அப்படிப்பட்ட வசனம்தான் ஜனங்களுடைய இருதயத்திலே குத்தினதினால் அவர்களுக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாயிற்று என்று அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களிலே வாசிக்கிறோம். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் குத்துண்டாகி சகோதரமாரை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆகையினால் தேவனுடைய வசனம் மனித இருதயத்தையும் கூட உருவ குத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. அப்படி குத்தும்போது அவர்களுக்குள்ளே பாவ உணர்ச்சி, மெய் மனஸ்தாபம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது. எது நல்ல யோசனை, எது நல்ல நினைவு என்று சொல்லி தேவனுடைய வசனம் வகையறுத்து நமக்கு சொல்லித்தரும். தேவனுடைய வசனங்களை நாம் வாசிப்பதினால் நாம் யோசிக்கிற யோசனை நல்ல யோசனையா கெட்ட யோசனையா, நம்முடைய நினைவு நல்ல நினைவா கெட்ட நினைவா என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு வகையறுத்து தருகிறது. இதுவேல் இந்த வசனம் பரிசுத்தமான வசனம் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். வேதவாக்கி கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பரிசுத்த வேத எழுத்துக்கள், வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்தமா. ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது. ஆகையினால் கர்த்தருடைய வசனங்களை எழுதும்படி ஆவியானவர் பரிசுத்தவான்களை ஏவினார். பரிசுத்தவான்கள் எழுதினால் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். பாவிகள் எழுதினால் அதிலே பாவங்கள் காணப்படும். உலகத்திலே பாவிகளும் எழுதுகிறார்கள், பரிசுத்தவான்களும் எழுதுகிறார்கள். சன்மார்க்கரும் எழுதுவார்கள், துன்மார்க்கரும் எழுதுவார்கள். துன்மார்க்கன் எழுதினால் எல்லாமே துன்மார்க்கமா இருக்கும். சன்மார்க்கன் எழுதினால் சன்மார்க்க சம்பந்தமான காரியங்களை எழுதுவார். பரிசுத்தவான்கள் எழுதினால் பரிசுத்தமான காரியங்களை எழுதுவார்கள். இந்த பரிசுத்தவான்களை பரிசுத்தாவியானவர் ஏவி எழுத வைத்தபடியினால் இந்த எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த எழுத்துக்கள். ஆகையினால் கர்த்தருடைய வசனம் பரிசுத்தமான வசனம். இதைத்தான் இயேசுநாதர் என்ன சொன்னார்? யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தால் இவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம் என்று சொன்னார். ஆகையினால் கர்த்தருடைய சத்தியம் எல்லாம் பரிசுத்தமான சத்தியங்கள். அந்த வசனங்களை நாம் கேட்டால், படித்தால், தியானித்தால், அதன்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் ஏற்படும். அது என்ன செய்கிறதா? ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாய் அது நம்மை மாற்றுகிறது. தேவனுடைய வசனம் நமக்கு ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை உண்டாக்குகிறது. உலக ஞானத்தை அல்ல, மனுஷ ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தை நமக்குள்ளே அது தருகிறது. ஆக தன் ஆவிக்குரிய வரங்களிலே முதல் 2 வரமும் என்ன வரம்? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். கர்த்தருடைய வசனம் ஞானத்தை போதிக்கிறது, கர்த்தருடைய வசனம் அறிவை உணர்த்துகிறது. ஆகையினால் ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை நமக்குள்ளே வசனம் உண்டாக்குகிறது. அந்த வசனங்களினால் தான் நாம் பாவ கிரியையிலிருந்து ரட்சிக்கப்படுவது. பாவ சுபாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம், சுயத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம், சுக ஜீவியத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம், வியாதியிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம், தோல்வியிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம், கரைதிரை பிழையிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம். கடைசியில சரீர மீட்பாகிய ரட்சிப்பையும் கூட நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மண்ணான சரீரத்திலிருந்து, அற்பமான சரீரத்திலிருந்து
நாம் ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். இந்த ரட்சிப்பு கேட்ட ஞானத்தை தேவவசனம் நமக்கு தருகிறது. தொடர்ந்து 2 தீமோத்தேயு 3:16 என்ன வாசிக்கிறோம்? இந்த தேவனுடைய வசனம் நம்மை தேர்ந்தவர்களாக்குகிறது, நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக்குகிறது. வாசியுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக தேவனுடைய வசனம் நம்மை தேர்ந்தவர்களாக்குகிறது. தேவனுடைய வசனம் நம்மை தேர்ந்தவர்களாக்குகிறது. நாம் தேர வேண்டும். இதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். இதையே பிற்காலத்திலே கர்த்தராகிய இயேசு பவுலின் மூலமாக இந்த சத்தியத்தை கொலோசியருக்கு வெளிப்படுத்தினார். கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் தேர்ந்தவனாய் நிறுத்தும்படிக்கு வாசியுங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆகையினால் புத்திமதிகள், உபதேசங்கள், ஆலோசனைகள், அறிவுரைகள், கர்த்தருடைய சத்தியங்கள் எல்லாம் நம்மை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்துகிறது. ஆவிக்குரிய எல்லா வரங்களும் கிரியை செய்ய கொரிந்திய சபையிலே அவர்களுக்குள்ளே பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள் காணப்பட்டது. பவுல் சொல்லிவிட்டார், உங்களை நான் கிறிஸ்துவுக்குள் குறைந்தவர்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இன்னும் குழந்தையாயிருக்கிறீர்கள். பலமான ஆகாரத்தை அல்ல, அவர்கள் பாலை உண்ணத்தக்கவர்களாய் காணப்பட்டார்கள். அதுபோல எபிரேயருக்கு அந்த நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார், மெல்கிசேதேக்கை பற்றி அவர் பேசும் பொழுது, நீங்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்கள் ஆனபடியினால் நான் ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியவில்லை. நீங்கள் எல்லாரும் பாலை உண்ணத்தக்கவர்களாகி மாறிவிட்டீர்கள், பலமான ஆகாரம் உங்களுக்கு தர முடியவில்லை என்று கூறிவிட்டார். இதை எபிரேயர் 5 கடைசி வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகையினால் கொலோசியரிடத்தில் அவர்கள் கர்த்தருக்குள்ளே தேர்ந்தவர்களாய் மாறும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன், புத்திமதி சொல்லுகிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே தேர்ந்தவர்களாய் நிறுத்தப்படும்படியாக இந்த சத்தியங்கள், உபதேசங்கள் நமக்கு உபயோகமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய வசனத்தை படிக்க படிக்க, கேட்க கேட்க நாம் நற்கிரியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் தரப்போகிறார். ஆகையினால் தான் அவர் என்ன சொன்னார்? உயிர்த்தெழுந்த இயேசு, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பவுலும் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாய் வெளிப்பட வேண்டும். ஆகையினால் நாம் பிரதிபலனை பெற நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம்தான் நம்மை நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவருடைய வசனங்களை படிக்க படிக்க, கேட்க கேட்க நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். இல்லாவிட்டால் நாம் துர்க்கிரியை செய்து அதற்கேற்ற தண்டனையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாய் மாறுவோம். எனவே கர்த்தருடைய வசனமும் சத்தியமும் என்ன செய்கிறது என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய சத்தியங்கள், வசனங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று கூறுகிறார். வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆகையினால் அந்த ஆத்மாவிலே சோர்வு இருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் அந்த ஆத்மாவிலே பாவம் செய்து மரணம் சம்பவித்த நேரத்திலே அது மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் தருகிறது என்று சொல்லப்பட்டபடியினால் நாம் பாவம் செய்து நம்முடைய ஆத்மாவை சாகடித்து விட்டோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இந்த செத்துப்போன ஆத்மா, மரித்திருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிப்பது கர்த்தருடைய வசனம், வேதம்.
மரித்த லாசருவையே கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தை உயிர்ப்பிக்குமானால், சரீர பிரகாரமான மரணத்தை அடைந்தவர்களை இயேசுவின் வார்த்தை உயிர்ப்பித்தது. அப்படியானால் ஆத்துமாவிலே மரித்து போனவர்களையும் அந்த வசனம் உயிர்ப்பிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஆகையினால் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதுதான் கர்த்தருடைய வசனம். கீழே சொல்லி இருக்கிறது 8ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வசனம் கண்களை திறக்குகிறது, கண்களை தெளிவாக்குகிறது. வாசியுங்கள். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் கண்களை தெளிவிக்கிறதா? என்ன கண்? மனக்கண். நம்முடைய மனக்கண்களை தெளிவாக்கும். ஆகையினால்தான் கர்த்தருடைய வசனங்களை படிக்க படிக்க, கேட்க கேட்க, விசுவாசிக்க விசுவாசிக்க நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாகிக் கொண்டே இருக்கும். கண்களை தெளிவிக்கிறது. எழுத்துக்குரிய குருடனையே கர்த்தருடைய வசனம் திறந்து விட்டது. இயேசுநாதர் அந்த குருடனை பார்த்து சொன்னார், நீ பார்வை அடைவாயாக. உடனே அவனுக்கு பார்வை கிடைத்தது. இதுபோல நம்முடைய மனதை இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் குருடாக்குகிறான். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். யாருடைய மனதை? யார் யார் விசுவாசிக்கவில்லையோ அவருடைய இருதயத்தை குருடாக்கினார். இப்போ குருடாக்கும் வேலை பிசாசின் வேலை. கண்களை திறப்பதும் கண்களை பிரகாசிக்க செய்வதும் இயேசுவின் வேலை. தேவன் கண்களை திறக்கிறார், கண்களை பிரகாசிக்க செய்கிறார். சிம்சோன் பெலிஸ்தியருடைய கையில் கிடைத்தவுடனே அவர்கள் முதலாவது செய்த வேலை என்னன்னா, அவனுடைய கண்களை எடுத்து விட்டார்கள். சிம்சோன் குருடனாகி விட்டான். கத்தரிக்கப்பட்ட முடி திரும்பவும் முளைத்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கண் போனதுதான். ஆகையினால் பிசாசின் கையிலே நாம் சிக்கிக்கொண்டால் அவன் நம்முடைய கண்களை பிடுங்கி விடுவான். நமக்கு இருக்கிற வெளிப்பாடு, தரிசனம், ஆவிக்குரிய சொப்பனம், இதையெல்லாம் அவன் மங்கச் செய்து விடுவான். இங்கே கர்த்தருடைய வசனம் கண்களை தெளிவாக்குகிறது, மனக்கண்ணை பிரகாசிக்க செய்யும். அப்படியானால் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை நாம் கண்டுகொள்ளலாம். பிரகாசமுள்ள மனக்கண்ணுள்ள பவுல் இது முதல் எனக்காக நீதியின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரே. பிரகாசமுள்ள மனக்கண்ணுள்ள யோவான் சிங்காசனத்தை கண்டாரே, சீயோனை கண்டாரே, எருசலேமை கண்டார், மகிமையை கண்டார், உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார். ஆகையினால் கர்த்தருடைய வசனம் நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது. இந்த வசனத்தை நாம் கேட்டாலும் போதாது, விசுவாசித்தாலும் போதாது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 100க்கு 100 பலன் கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவராய் இயேசு சொன்னார், வசனத்தை கேட்கும் பொழுது சிலர் 30ஆகவும், வேறு சிலர் 60ஆகவும், வேறு சிலர் 100ஆகவும் பலன் கொடுப்பார்கள் என்று. ஆகையினால் இந்த வசனம் கேட்கிற விஷயத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் வழியருகே இருக்கக்கூடிய நிலமாக இருந்தால் நாம் பலன் கொடுக்க முடியாது. வழியருகே இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் வசனத்தை கேட்டும் உணராதவர்கள் என்று மத்தேயு 13:19 சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே லூக்கா 8:12 சொல்லியிருக்கிறது, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசு அந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது என்று. ஆகையினால் வசனத்தை கேட்டும் விசுவாசியாதவர்கள், வசனத்தை கேட்டும் ரட்சிக்கப்படாதவர்கள், வசனத்தை கேட்டும் உணராதவர்கள், அவர்கள்தான் வழியருகே இருக்கிறவர்கள். கற்பாறை உள்ள நிலம் என்றால் விசுவாசித்து சோதனைகள் வரும்பொழுது பின்வாங்கி போகிறவர்கள் என்று சொல்லி லூக்கா 8:13 சொல்லியிருக்கிறது. ஆனால் மத்தேயு 13:21 சொல்லியிருக்கிறது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம், துன்பம், இடுக்கண்கள் உண்டாகும் பொழுது இடரல் அடைந்து போகிறவர்கள் தான் கற்பாறை உள்ள நிலம் உள்ளவர்கள். ஆகையினால் நாம் கேட்கிற எல்லா வசனத்துக்கும் துன்பம் வரும்,
உபத்திரம் வரும், இடுக்கண் வரும். ஆனால் இடரல் அடைந்து போகக்கூடாது. சோதனை காலத்தில் பின்வாங்கி போகக்கூடாது. சத்தியத்துக்காய் நிற்க வேண்டும். யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது என்று சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையினால் அவனுக்கு சின்ன வயசில் என்னென்ன சொப்பனம் வந்ததோ, என்னென்ன வெளிப்பாடு கிடைத்ததோ, என்னென்ன வசனத்தை அவன் பெற்றுக்கொண்டானோ, அந்த வசனத்துக்கு ஏற்ற சோதனை அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. குழியில் போடப்பட்டான். எகிப்தில் போனால் சிறையிலே போடப்பட்டான். ஆனால் அந்த வசனத்தின் நிமித்தம் உண்டான உபத்திரவத்தில் அவன் பொறுமையோடு உண்மையோடு இருந்தபடியினால் கர்த்தர் அவனை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தினார். 2ஆம் ஸ்தானத்தை பார்வோன் கொடுத்தான். இனிமேல் உள்ளுள்ள நிலம் என்ன என்பதை லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அது உலக கவலை, ஐஸ்வர்யம், சிற்றின்பங்கள் என்று சொல்லியிருக்கிறது. மார்க் 4:18 இன்னொரு காரியம் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை. ஆகையினால் நம்முடைய இருதயத்தில் உலக கவலையோ, ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ, சிற்றின்பமோ, இச்சைகளோ இருக்குமானால் வசனங்களை அவைகள் முள் போல நெருக்கி போடும். ஆகையினால் நம்முடைய இருதயம் வழியருகே இருக்கக்கூடிய இருதயமாக இருக்கக்கூடாது, கற்பாறை உள்ள இருதயமாக இருக்கக்கூடாது, முள்ளுள்ள இருதயமாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அந்த நல்ல நிலத்தை பற்றி லூக்கா 8:15 என்று சொல்லுகிறது. உண்மையும் நன்மையுமான இருதயம், பொறுமையுடனே பலன் கொடுக்கக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். மத்தேயு 13:23 கேட்டு உணர்கிறவர்கள் தான் நல்ல இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் நல்ல நிலமாக நம்முடைய இருதயத்தை வைத்துக்கொண்டு கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். இந்த களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நமக்கு ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டுமானால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சில ஆலோசனைகளை வழங்குகிறார். 5 முக்கியமான சுபாவங்கள் நம்ம விட்டு நீக்கப்பட்டால் நாம் எல்லாரும் புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல மாறலாம், திருவசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே துர்க்குணம் இருந்தால், கபடு இருந்தால், வஞ்சகம் இருந்தால், பொறாமை இருந்தால், புறங்கூறுதல் இருந்தால் திருவசனத்தின் மேல் வாஞ்சை வராது. இவைகளெல்லாம் ஒழித்து விட்டால் திருவசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் மாறலாம். ஆகையினால் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு மனது பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு தியானித்தால், அந்த செம்மையான இருதயத்தில் இந்த வசனத்தை நாம் பதிய வைத்தால் நாம் 100% பலன் தரக்கூடியவர்களாக காணப்படுவோம். இயேசுவை போல மாறி அவருடைய ராஜ்யத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய வசனத்தால் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் என்பதையும், ஆண்டவரே உம்முடைய வசனம் எப்படிப்பட்டது என்பதையும், அதை நாங்கள் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நாளிலே தியானிக்க உதவி செய்தபடி நான் ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய கிருபை உள்ள வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம், வல்லமுள்ள அதிகாரமுள்ள வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்தமுள்ள வசனங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஜீவனுள்ள வசனத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாய் நாங்களும் கிருபையையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்பா. பரிசுத்தத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வசனங்கள் தான் எங்களை உம்மை போல மாற்றுகிறதப்பா. எப்படி ஆயினும் உம்மை போல மாற்றப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மவரோடும் இன்றும் என்றும் சதாகாலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென்.